At last, finally, I am in Dasaragiri Falls. Yeah. கரெக்டாக 2 மணி ஆக போகுது. 1:45. ஜஸ்ட்டு எங்கே போகிறதுன்னு தெரில. ஒரு 3 days லீவ் இருக்குது. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கெலாம் ரெடி பண்ணிட்டேன். இந்த டைம் வந்து எஃப்செட்டு என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர், அவரோட வெல்விஷர்னு சொல்லலாம், அவரோட பைக் தான் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ பல்சரே ஓடிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்காக சேஞ்சுக்காக நான் இன்றைக்கி இது எடுக்க போகிறேன் எஃப்செட்டு. ஸோ வச்சு அதுதான் பக்கத்தில் பல்சர் நிற்குது. எல்லாம் பேக் பண்ணியாச்சு. இன்னொரு 1/2 hour 1 hourல கிளம்பிடலாம். ஆக்சுவலாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் மைசூரில் இருக்கேன். கரெக்டாக இப்போ நான் ஒரு டைம் 11:15 அந்த மாதிரி ஆகும். 11 o'clock ஆகுது நைட்டு. ஸோ அங்கங்கே நின்று வர்றதுல கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஸோ புது வண்டி எஃப்செட் செம்மையாக போச்சு. ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பல்சர் மாதிரியே செம்ம ஸ்மூத்து, அழகாக அந்த சஸ்பென்ஷன்லாம் செம்மையாக இருந்துச்சு. பள்ளமேட்டில் போனால் கூட அழகாக அந்த ஃபீலே ஆகலை, பேக் பெயினே வரல. ஸோ பட் என்ன ஒன்றுன்னா தூங்கலை. ஸோ கொஞ்சம் அது தூக்கம் தான் பிரச்சனை. மற்றபடி ரைடு வந்து செம்மையாக இருந்துச்சு. ஒரு மைசூரில் ஸ்டே பண்ணிட்ட ஒரு லாட்ஜ், இது ஆக்சுவலாக பேர் பார்க்கல, லாட்ஜில் ஸ்டே பண்ணியிருக்கேன். சாப்பிட்டாச்சு. பட் எல்லாமே ஷூட் பண்ண முடியல, கொஞ்சம் ஏன்னா டைம் கீப்பப் பண்ணணும்னு சொல்லிவிட்டு. ஸோ எதுவுமே ரெக்கார்டிங் சரியாக பண்ணவே இல்லை. அதுவும் இல்லை, சம்டைம்ஸ் கோப்ரோ புதுசாக அந்த மொபைல் சார்ஜர் வந்து என்னோடய வெப்சைட்டுக்கு மாற்றும் போது அந்த சார்ஜர் சரியாக ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் கோப்ரோவோட பேட்டரியும் டவுன் ஆகிடுச்சு. ஒரு 2-3 ஷூட் தான் எடுத்தேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பேட்டரி டவுன் ஆகிடுச்சு. நான் இது ப்ரிப்பேர் பண்ணாததுனால பேட்டரி எல்லாமே சார்ஜ் போடல. ஸோ அதனால் பேட்டரியும் சார்ஜ் இல்லாமல் டவுன் ஆகிடுச்சு. அதனால் எதுவுமே ரெக்கார்ட் பண்ண முடியல. ஃபோனும் வந்து ஜிபிஎஸ் போட்டு கூகுள் மேப் போட்டுருந்ததுனால நான் ஃபோனும் டச் பண்ணல. சரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவோம், அது நான் யூஸ் பண்ணிக்கல. இதுக்கப்புறம் இங்கே நைட்டு ஸ்டே பண்ணிட்டு காலையில் முடிஞ்சால் கோழிக்கோட் போகலாம். ஏதோ லக்கிடி வியூ பாயிண்ட் பார்க்க போவேன். அப்படி இல்லைன்னா இங்கேருந்து வீட்டுக்கு போக வேண்டியதான். ஸோ 2 days லீவ் இருக்குது. ஃபுல்லாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணிவிட்டு விட வேண்டியதான். ஸோ ரூம் செக்இன் பண்ணியாச்சு. ஸோ அதனால் பாத்ரூம் நல்லா க்ளீனாக இருக்குது. 600 சொன்னார் ஒரு கேரளாக்காரர் அண்ணன். ஸோ 400க்கு பேசி ஃபைனலைஸ் பண்ணி ஸ்டே பண்ணியாச்சு. At last, finally, I am in Dasaragiri Falls. Yeah, Dasaragiri Falls. So, I'll show you. ஃபால்ஸ் செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக மழை பெய்யலைன்னா ஒரு குளியல் போட்டிருக்கலாம். பரவாயில்ல. ஆனால் ரெயின் செம்மையாக இருக்குது. ஒரு பக்கம் ரெயின் வந்துட்டுருக்கு. பட் கொஞ்சம் பேர் குளிச்சுட்டும் இருக்கிறாங்க அங்கே.
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் ரெக்கார்ட் ஆகுதா தெரில, தெரியுதுங்களா? குளிச்சுட்ருக்காங்க 2 பேர். டைம் பார்த்தீங்கன்னா 6 ஆகுது. எங்கே இருக்கிறேன்னா எக்ஸாக்டாக எங்கேன்னு தெரியல. ஏதோ சம் கபினி லேக் வியூ ரெசார்ட்டுக்கு போகிற இடத்துல அந்த ஜங்ஷனில் இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours ட்ராவலிங் இருக்குது. எல்லாமே மழை, கேரளா ஃபுல்லாக செம மழைன்றதுனால ஃபுல்லாக வெட் ஆகிட்டேன். இப்போ தான் நார்மல் ட்ரெஸ்க்கு வந்திருக்கிறேன். ட்ரை ஃபீல்டு பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது கர்நாடகாலாம் சுத்தமாக மழையே இல்லை. கேரளாலாம் செம மழை. அதுக்கப்புறம் அதனால் முக்கால்வாசி போக முடியல. அதுவும் இல்லாத கர்நாடகா அந்த நாகாரோல் ரிசர்வேஷன் ஃபாரஸ்ட் கிராஸ் பண்ணணும்னா ஒரு 6 o'clock நீங்கள் வந்து கிராஸ் பண்ணிடணும். ஸோ அதனாலே நிறைய வியூஸ் போக முடியல. கிட்டத்தட்ட எனக்கு அங்கேருந்து வர்றதுக்கே பயந்து ஓடி வந்தேன். 5 மணி ஆகிடுச்சு அங்கேயே நான் நாகாரோல் கிராஸ் பண்ணும்போது. ஸோ அதுக்கப்புறம் 6-6:30 மணிக்கு அப்படியே ஸ்லோவாக நாகாரோலில் வந்து கிராஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கிறேன். ஸோ இங்கேருந்து நான் எங்கே போனோன்னா மைசூர் போயிட்டு மைசூர்லேருந்து என் லக்கேஜஸ் எடுத்துகிட்டு முடிஞ்சால் நாளைக்கு சுற்றி பார்த்துட்டு மைசூரை வீட்டுக்கு போக வேண்டியது தான். இப்படிக்கு உள்ள அந்த வாட்டர் ஃபால்ஸ் நல்லா தான் இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. ஸோ மோஸ்ட்லி நான் வீடியோ எடுக்க முடியல, நான் பேட்ரி கோப்பது எல்லாமே சார்ஜ் போயிடுச்சு. ஸோ அது என்னன்னு தெரியல, இந்த மொபைல் சார்ஜர் வந்து இந்த வண்டிக்கு செட் பண்ணும்போது சரியாக ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. ஸோ அதனாலே பேட்ரி எதுவுமே சார்ஜ் பண்ண முடியல. ஸோ ஃபோனில் தான் 2-3 வீடியோஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் மழை வேறு. ஸோ அதனால் என்னால் எதுவுமே பெருசாக எடுக்க முடியல. இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்லாம் செம்மையாக இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கே அங்கங்கே அனிமல்ஸ், எலிஃபண்ட் பார்த்தேன், மானுங்க. இன்னும் அந்த நாகாரோல் அட்வென்ச்சர் ஏதோ சம்திங் டூரிசம் இருக்க போல். ஸோ அவங்களே காரில் ஜீப்பில் கூப்பிட்டு போயிட்டு எல்லாத்தையும் சுற்றி காட்டுறாங்க. ஸோ அது டைம் கிடைச்சா நெக்ஸ்ட் போய் பார்க்குறேன். இல்லைனா இதுவே எனக்கு செம்மையாக இருந்துச்சு. மான், எலிஃபண்ட்லாம் பார்த்துட்டே புதுசாக இருந்துச்சு. இந்த வீடியோவை நான் இதோட முடிக்கிறேன். இங்கேருந்து இன்னும் ஒரு 1.5 hours தான் மைசூர் ரீச் ஆகிறதுக்கு. ஒன்ஸ் நான் மைசூரில் ரீச் ஆகிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து இது கண்டினியூ